ஏங்க ஒரு மனுஷன ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது வந்து டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த டைமிங், பங்க்சுவாலிட்டி வந்து மெயின்டெயின் பண்றது. இதுல விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு சூப்பரா சிறந்து செயல்படுறாருன்றத உங்ககிட்ட நான் சொல்லிர்றேன். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள்ல கரெக்ட்டா நேரு ஸ்டேடியத்துல, அதாவது நேரு உள்ளரங்க விளையாட்டு மைதானத்துல கரெக்ட்டா 10 மணிக்கு தான் அந்த ஈவென்ட் என்பது ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா விஜய் அவர்கள் அந்த நேரு ஸ்டேடியத்துக்கு வந்து காலையில 8:48 மணி அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 2வது நாள் 11ஆம் தேதி வந்து எம்எல்ஏக்கள் சட்டசபை தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய சட்டசபையில வந்து பதவி ஏற்கக்கூடிய அந்த நாளுக்கு வந்து கரெக்டா ஒரு 9:30க்கு தான் அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எம்எல்ஏ பதவியேற்பு. ஆனா விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு அந்த இடத்துல இருந்திருக்காருன்னா 8:45 மணி அளவுல அந்த இடத்துல வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய சட்டசபையில வந்து சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் என்பது நடந்தது. ஸோ அந்த ஈவெண்ட் என்னமோ நடக்கிற டைம் 9:30. ஆனா விஜய் அவர்கள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்த அந்த டைம் வந்து 8:55 மணிங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது சட்டசபையில. அந்த ஈவெண்ட் வந்து 9:00 வந்து ஸ்டார்ட் ஆகுது. விஜய் அவர்கள் 9:00 அந்த இடத்துல வந்து ஷார்ப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருடைய சீட்ல. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் அவர்கள் பெரும்பான்மை காட்டி வெற்றியும் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து காலையில 9:55 போயிட்டு திருப்பியும் மாலை 4 மணி அளவுல எல்லா அதிகாரிகள் கிட்ட எல்லா வேலையும் எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டு 4 மணிக்கு மேல அவர் வந்து வீடு திரும்பிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா, விஜய் அவர்கள் காலையில வீடை விட்டு கிளம்பும் போதே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவருக்கான அந்த மதிய சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவரு தலைமைச் செயலகத்திலேயே வச்சு சாப்பிட்டு வரான். இதை வந்து பார்க்கக்கூடிய போலீஸ் எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாக இருக்குமா. இவ்வாறான தகவல்கள் கேட்கும் போதே சூப்பரா இருக்குல்ல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.